ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை டிரைவ் பண்ணி அதுக்கான எக்ஸாம்பிளாக பார்த்துருப்போம். இப்போ இந்த வீடியோவில் செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை டிரைவ் பண்ணி அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை டிரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வெலாசிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வெலாசிட்டி இஸ் டிஃபைன்ட் as rate of change of displacement. அதை நம்ம மேத்தமெட்டிக்கலாக எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம்னா v is equal to ds divided by dt. So ds எப்படி எழுதிக்கலாம்? ds is equal to v into dt from first equation of motion. v is equal to u plus at. ஸோ இங்கே ds is equal to v இருக்க வேண்டிய இடத்துல u plus at into dt. v இருக்க வேண்டிய இடத்துல u plus at போட்டுங்க. இந்த u plus at எங்கே இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆல்ரெடி டிரைவ் பண்ணி வச்சுருக்கோம். அதில் இருக்க எக்ஸ்பிரஷன் எடுத்து இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம். அடுத்த ஸ்டெப் ds is equal to u into dt plus at into dt. ஸோ இது இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்மில் இருக்குது. ஸோ இதை நம்ம இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டகிரேட் பண்ணோம்னா என்ன ஆகும்? இன்டகிரேஷன் ds இனிஷியலாக டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வாக இருக்கும், ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரில, அதனால் s ஈக்குவல் டு u கான்ஸ்டன்ட். இன்டகிரேஷன் ஆஃப் இனிஷியல் டைம் தெரியாது 0, ஃபைனல் டைம் இனிஷியல் டைம் 0, ஃபைனல் டைம் தெரியாது, அது t இன்டூ dt ப்ளஸ் ஆக்ஸலரேஷன் கான்ஸ்டன்ட். integration of t dt initial time தெரியாது, initial time 0, final time தெரியாது, அதனால t. இப்போ ds இன்டகிரேட் பண்ணால் என்ன ஆகும்? ஆல்ரெடி நான் அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு இன்டகிரேஷன் ஆஃப் dx என்னன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா இந்த வீடியோவில் இன்டகிரேஷன் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் ds வந்துட்டு s is equal to u into integration of dt வந்துட்டு d plus a into integration of t into dt t square divided by 2 upper limit lower limit. இப்போ s is equal to ut plus a into t square divided by 2 upper limit என்ன? t, lower limit 0. ஸோ இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க. ut plus a into upper limit t squared by 2 minus lower limit என்ன? 0. ஸோ ut plus at square divided by 2 இதுதான் s. இந்த ஈக்குவேஷன் தான் செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். இந்த இடத்துல இன்டகிரேஷன் பண்ணியிருப்போம், அது உங்களுக்கு புரியலன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு ஜென்ரலாக இன்டகிரேஷன் ஃபார்முலா நான் எழுதி போட்டிருப்பேன். அதாவது ஜென்ரல் இன்டகிரேஷன் ஃபார்முலா x power n dx equal to x power n plus 1 divided by n plus 1. ஸோ இந்த இடத்துல இன்டகிரேஷன் ஆஃப் dt எப்படி இருக்கு? பவரில் என்ன இருக்கு? t பவர் 1 plus 1 divided by 1 plus 1 equal to t square divided by 2. ஸோ அதனால் அந்த டேர்ம் தான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்திருக்கும். லிமிட் அப்பர் லிமிட் t, லோவர் லிமிட் 0. இதே இன்டகிரேஷன் 0 to t dt வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து இன்டகிரேட் பண்ணி காமிச்சிருப்பேன். நம்ம இது வரைக்கும் செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை டிரைவ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்லேருந்து ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். A stone is thrown downward with an initial velocity of 5 meter per second. Find the displacement after 3 seconds. அதாவது இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லுதுன்னா
some height. Some heightல இருந்து somebody throws a stone. த்ரோ பண்ணும்போது அதோட இனிஷியல் வெலாசிட்டி என்னவா இருந்துச்சுன்னா 5 மீட்டர் per செகண்ட். அப்படி அந்த 5 மீட்டர் per செகண்ட்ல த்ரோ பண்ண ஸ்டோன் 3 செகண்டுக்கு அப்புறம் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும், இதுதான் கொஸ்டின். ஸோ இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனோட எக்ஸ்பிரஷன் என்ன? S is equal to ut plus of at ஸ்கொயர். இங்கே ஆக்சிலரேஷன் equal to g. G ஓட வேல்யூ 9.8 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். நம்ம அப்ராக்சிமேட் பண்ணிக்கிட்டோம்னா 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். இங்கே ஏன் நம்ம ஜியை கன்சிடர் பண்ணுறோம்னா ஸ்டோன் வந்துட்டு ஒரு சர்டன் ஹைட்லேருந்து டவுன்வோர்டாக த்ரோ பண்ணுறான். த்ரோ பண்ணும்போது என்ன ஆகும், கிராவிட்டி வந்துட்டு அந்த ஆக்சிலரேஷன் வந்து கிராவிட்டி ஆக்ட் ஆகும். அந்த ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஜி வந்துட்டு இடத்துல எங்கே போனாலும் கான்ஸ்டன்ட் தான். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி 5 மீட்டர் per செகண்ட் இன்டூ டைம் என்ன 3 செகண்ட் ப்ளஸ் ஆஃப் ஆக்சிலரேஷன் என்ன 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் இன்டூ டைம் என்ன 3 செகண்ட் ஹோல் ஸ்கொயர். ஸோ செகண்ட் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இங்கே செகண்ட் கேன்சல் ஆயிரும். 5 into 3 15 மீட்டர் ப்ளஸ் 2 1s are 2, 2 5s are 10. So 5 meter into 3 3s are 9. So S is equal to 15 meter plus 9 5s are 45 meter. 45 into 50 60 meter. So 5 meter per second த்ரோ பண்ண ஸ்டோன் 3 செகண்டுக்கு அப்புறம் 60 மீட்டர் ட்ராவல் ஆயிருக்கும். இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்போ செகண்ட் ப்ராப்ளத்தை பார்ப்போம். செகண்ட் ப்ராப்ளம் என்ன சொல்லுது? A car is moving with an initial velocity of 20 meter per second. It accelerates uniformly at 3 meter per second for 4 seconds and then continues with the same acceleration for another 6 seconds. Find the total distance travel in 10 seconds. So initially காரோட இனிஷியல் வெலாசிட்டி என்ன? u is equal to 20 meter per second. They accelerate uniformly. ஸோ ஆக்சிலரேஷன் வந்துட்டு சாரி ஆக்சிலரேஷன் வந்துட்டு 3 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் ஃபார் 4 செகண்ட். இதே ஆக்சிலரேஷன் தான் நெக்ஸ்ட் 6 செகண்டுக்கு இருக்கு. ஸோ ஆக்சிலரேஷன் வந்துட்டு கான்ஸ்டன்ட், தட் இஸ் 3 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஸோ டைம் 10 செகண்டுக்கு அப்புறம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனோட எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணுவோம். S is equal to ut plus of at square. So S is equal to initial velocity என்ன 20 into time என்ன 10 plus of into acceleration என்ன 3 into time square t square, time என்ன 10 10 tens 100 equal to 20 into 10 2 ones are 2 double 0 200 plus 2 ones are 2 50 3 5s are 15. So total distance after 10 செகண்ட் வந்துட்டு அந்த கார் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்குன்னா 200 plus 150 350 மீட்டர் ட்ராவல் ஆயிருக்கும்.
ஸோ இது வரைக்கும் நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை டெரைவ் பண்ணியிருக்கோம். அதுக்கான 2 எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை எப்படி டெரைவ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதோட அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் நான் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படியே வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. தேங்க்யூ.